விரகாவஸ்தையை காட்டுறார். பக்தி அப்படின்றதே பெருமாளோட கூடி இருக்கிற காலத்தை விட பெருமாளை விட்டு பிரிச்சு இருக்கிற காலத்துலதான் பகவத் பக்தியானது அதிகமாகும். 10 மாசங்கள் ஸ்ரீ ரகுவீரனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய தேவியினுடைய ஒரு விரகம், பிரிவாற்றாமை அப்படின்ற துயரத்தை காட்டுற. சமுத்திரம் அப்படின்றது சம்சார சாகரம். இந்த சம்சாரத்தை கடல்னு சொல்றா இல்லையா? சம்சார சமுத்திரத்தினுடைய மத்தியில நாம் ஜீவகோட்டிகள் மாட்டின் இருக்கா மாதிரி ஜானகிய ஒரு ஜீவன்னு சொல்லி சம்சார சாகரத்துல அவள் மாட்டின்றதாக நாம் எப்படி பந்தப்படுறோம், எப்படி பெருமாளை மறந்துடுறோம்? அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய புலன்கள் தான் காரணம். புலன் வழியாக நாம் அனுபவிக்க வேண்டியதான ஒரு சுகங்கள்ல நாட்டம் வரும்பொழுது எம்பெருமான மறந்துடும். 10 புலன்கள் 10 இந்திரியங்கள் நமக்கு இருக்கு. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், அதே மாதிரி கை, கால்கள், இப்படி 10 இந்திரியங்கள் இருக்கு. பாயு உபஸ்தம்னு 10 இந்திரியங்கள் இருக்கு. 10 இந்திரியங்களால ஒரு ஜீவன் சிறைப்படுத்தப்பட்டு பகவத் ஸ்மிருதி வராதபடி தடைபடுறது அவன். இந்த 10 புலன்களைத்தான் 10 தலை ராவணன் என்று சொல்லி இந்திரியங்களுக்குள்ள மாட்டின்ற ஜீவன் இந்திரியானுபவங்களை விட்டு வெளியில வர முடியாம, ஆனா அடையணும்ன்ற ஆசை, பகவானை பார்க்கணும்னு ஆசை, பெருமாளை ராமனை அடையணும்ன்ற ஆசை, ஆனா தப்ப முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை. அப்ப எப்படி பெருமாளை அடையணும்னு எந்த ஜீவனுக்காவது ஆசை வந்துடுத்துன்னா பகவான் எப்படி அடைவிச்சுப்பான்? தான் நேரம் வரமாட்டார். தான் வரதை விட அவருக்கு குருவை அனுப்புறதுலதான் ஆசை. அவர் தான் எப்படி அடைவிக்கணுமோ அப்படி அடைவிப்பார். ஒரு குரு வந்துடுவார். அப்படிதான் ஒரு குருவாக பகவானால அனுப்பப்பட்டு ஹனுமான் லங்கையில அசோகவனத்துல ஜானகியை பார்க்கிறான். ராவணனால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துருவான் அப்படின்றது அவனுடைய சொப்பனத்துல கூட அவன் நினைக்கல. அப்படி காவல். லங்கைக்குள்ள தேவர்கள் கூட நுழைய பயப்படுவார்கள். அப்பேற்பட்ட இடத்துல ஒரு ராமதூதன் வந்திருக்கார் அப்படின்னா யாருடைய பெருமை இது? அனுமானுடைய பெருமை இருக்கட்டும், ஆனா இதெல்லாம் ராமனுடைய சங்கல்பம். ஏன்னா நார்த் திசைகளுக்கும் பல 100 வானரர்கள் தேடுறதுக்கு அனுப்புறார். அடையாளம் கொடுத்து அனுப்பணும்னா ராமர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் கொடுத்து அனுப்பணும். ஒரு திசைக்கும் அனுப்பல, அல்லது தென் திசைக்கு அனுப்புற வானரர்கள்ல தலைவனாக இருக்கிறவன் அங்கதன்றதான யுவராஜா, அவங்கிட்ட அடையாளம் கொடுத்திருக்கணும். இன்னும் பெரியோர்கள்லாம் இருக்கா, வயசுல பெரியவாள் இருக்கா, அவள்கிட்ட கொடுத்திருக்கணும். எல்லாரையும் விட்டுட்டு அனுமான வானு கூட்டு அவர் கையில ராமபிரான் கணையாழிய கொடுக்கும் பொழுதே ஹனுமானுக்கு தெரிஞ்சு கொடுத்து தேவியை பார்க்க போறது நான் தான். அடையாளம் கொடுக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கணும். இவ்வளவு இல்ல, தென் திசைக்கு போற எல்லாருக்குமாவது கொடுத்திருக்கணும். நார்த் திசையிலையும் நிச்சயமா தெற்கதான் லங்கை இருக்குன்னு தெரியும். அவ்வளவு பேரையும் விட்டு என்ன எப்போ செலக்ட் பண்ணி ராமபிரான் இந்த மோதிரத்தை கணையாழிய கொடுத்தாரோ நிச்சயமா நான் தான் தேவியை பார்க்க போறவன். அதனால அவர் கிளம்பும் பொழுது சொல்றார், யதா ராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரமஹா கச்சே தத்வத் கமிஷ்யாமி ரங்காம் ராவண பாலிதா. நான் ஒரு மனுஷன் இல்லை, என் முயற்சி எதுவுமே கிடையாது. ராமனுடைய தனுசுலேருந்து ஒரு பானம் கிளம்பித்தா அது எப்படி விருன்னு கிளம்பி போகும். ராம பானம் எப்படின்னா லட்சியத்தை அடிக்காம வராது. ராம பானம் எப்படின்னா போய் சேர்ந்துட்டு அங்கேயே விழுந்துடாது, திரும்பி ராமருடைய அம்புரா துணிக்கு வந்துடும். அது மாதிரி நான் அங்க போயிட்டு திரும்பி வந்துடுவேன் ராம சன்னிதானத்துக்கு. ராமருடைய பானம் அப்படின்னு தான் தன்னை நினைக்கிறார். அப்போ அவரால் அனுப்பப்பட்ட தூதனாக அவருடைய கருணையை எடுத்துண்டு பலமாக எடுத்துண்டு அங்க போய் என்ன பண்றார்? குரு என்ன பண்ணுவார்? ஒரு சிஷ்யனை பகவானோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னா குரு என்ன பண்ணுவார்? பகவான் நாமத்தை தான் உபதேசம். அதனால ஆஞ்சநேயன் என்ன பண்றாருங்கன்னா ராமர் எப்படி இருப்பார்னு வர்ணிக்கிறார். ராமஸ்வரூபம் ராம குணங்களை வர்ணிக்கிறார். இதுதானே குரு நமக்கு கொடுப்பார். பகவானை பத்தி சொல்லி அவனுடைய கல்யாண குணங்களையும் அவனுடைய பெருமைகளையும் அவனுடைய ரூப சௌந்தரியத்தையும் சொல்லி நாம் அவனை ஈடுபடும்படியா செய்து அவனோட நாம் சேர்றதுக்கு உபாயமாக ராமநாமத்தை கொடுப்பார். அப்போ ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவ்யங்குலீயகம்
அப்ப மோதிரத்தை கொடுக்கறதா ராமனுடைய கணையாழி அவர் கொடுத்தார் அப்படின்லாம் சொல்லாம எடுத்த எடுப்புல ராமநாமாங்கிதம் அப்படின்னு நாமத்துக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அதனால நாமத்தை கொண்டு கொடுத்தா அவ எப்படி இருக்கான்னா சாராம சங்கீர்த்தன வீத சோகா ராமஸ்ய சோகேன சமான சோகா. உடனே ராமநாம கீர்த்தனம் ராமகுண வர்ணனம் அதெல்லாம் கிடைச்ச சீதைக்கு விரக தாபம் கொஞ்சம் தணிஞ்சுதுன்னு சொன்னார். ஹனுமான் சொன்னார் சீதை கிட்ட, க்ஷமஸ்வே மத் சங்கம கால மாத்திரம். கிளம்பும் போது தான் சொன்ன, இங்க இருந்து பெருமாள்கிட்ட போகணும், அவ்வளவு நேரம் பொறுத்துக்கோங்க, உடனே அவர் அழிச்சுன்னு வந்துடுறேன். தோல்ல தூக்கிண்டு லங்கைக்கு கொண்டு விட்டது ராகவன ஆஞ்சநேயர் தானே. அவர் கொண்டு கொடுத்தது ராமநாமத்தை கொடுத்து தேவியை ஆஸ்வாசப்படுத்தி ராமனை கொண்டு காட்டி அனுகிரகம் பண்ணார். அப்போ சம்சார சாகரத்துல இந்திரியங்களால சிறைப்படுத்தப்பட்டு எம்பெருமான பத்திய அறகுறையான ஞானத்தோட அடையணுன்றதான ஆசை உடையவர்களான ஜீவகோட்டிகளை பகவான் சத்குருவை அனுப்பி நாம கீர்த்தனம் பண்ண சொல்லி நாமோபதேசம் பண்ணி தன்னிடத்துல அழைச்சுக்கிறார், தான் ஏத்துக்கிறார். அப்படின்றதுதான் அவ்வளவு பெரிய ராமாயணத்தினுடையும் சாரமான அம்சம். கலியில் அதுதான் வேணும். அதனால ஸ்ரீமத் ராமாயணம் நாம வைபவத்தை சொல்லும், ஸ்ரீமத் பாகவதமோ அது நாம புராணம். பதே பதே நான் பகவன் நாம கீர்த்தனத்தை சொல்லும். மகாபாரதம், இந்த 3 கிரந்தங்கள் தான் கலியில ஜீவகோட்டிகள் அவ்வளவு பேரும் கரையேறதுக்கான ஒண்ணு மகாபாரதம் அல்லது ஸ்ரீமத் ராமாயணம் அல்லது ஸ்ரீமத் பாகவதம். 18 புராணங்கள் இருக்கு, எத்தனையோ உப புராணங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் எந்த பெரிவாளும் எடுத்து தலையில வச்சுன்னு கொண்டாடல பாருங்க. நம்முடைய சம்பிரதாயத்துல யாரா இருக்கட்டும், ஸ்மார்த்தாளா இருக்கட்டும், விஷ்ணுவாளா இருக்கட்டும், மாத்வாளா இருக்கட்டும், யாரும் மற்ற பல்வேறு புராணங்கள் இருந்தாலும் அதுல இருந்து ஏதாவது வேண்டிய அம்சங்களை மட்டும் எங்கேயாவது பிரமாணத்துக்காக எடுத்துப்பார். ஆழ்வாரை பத்தி சொன்னார், வேண்டிய வேதங்கள் ஓதின்னு. அதுபோல தேவையான பாகங்களை மட்டும் மற்ற புராணங்கள்ல இருந்து எடுத்துப்பாளே தவிர பிரதானமா பிரச்சாரத்துக்கு கொண்டு கொடுத்தது பாகவத ராமாயண மகாபாரதாதிகளை தான். காரணம் என்னன்னா இதுதான் நமக்கு கலியில கதி. நாம் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எப்படி இருந்தா சுலபமா பகவத் சாட்சா்காரம் எல்லாம் சம்சார கஷ்டங்கள்ல இருந்து விடுபடலாம் அப்படின்றத சொல்லக்கூடியது இதுதான் சாத்தியம். எல்லா புராணங்களையும் நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்க.